வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முத்துச்சிப்பி பருப்பம். இந்த முத்துச்சிப்பி பருப்பம் வந்து இப்போது நம்ம முத்துச்சிப்பி எடுத்திருக்கோம். அது வந்து கடலோரங்களில் போயிட்டு தேடி எடுத்தோம். இது வந்து முத்துக்கு இணையான குணத்தை உடையது. முத்து பயன்படுத்த முடியாதவங்க வந்து இந்த முத்துச்சிப்பியை பயன்படுத்திக்கலாம். அதே குணம்தான் இதுக்கும். இப்போது இதோடைய சுத்தி முறையை பார்ப்போம். கல் சுண்ணாம்பு தெளிநீரில் போட்டு ஒரு 2 மணி நேரம் கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் போட்டு மேலே அகல் முடி சீலை செஞ்சு அது ஒரு புடம் போடுவோம். அப்போ தான் வந்து நல்லா அரைக்க வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கல்வத்தில் போட்டு அரைச்சி ஆடாதோட சாறு ஊற்றி ஒரு 6 மணி நேரம் அரைக்கணும். அதுக்கப்புறம் மணத்தக்காளி சாறு ஊற்றி ஒரு 6 மணி நேரம் அரைக்கிறோம். அதுக்கப்புறம் வில்லை தட்டி நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போது சீலை செஞ்சு புடம் போட போகிறோம். இந்த மருந்தில் புடபாகம் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நிறைய வரட்டி வைக்கணும். நான் வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். 200 வரட்டி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இதை புடத்துலேருந்து எடுத்து அரைக்கிறோம். நல்லா வெண்மையாக முடிஞ்சிருக்கு. இதை வந்து நுரையீரல் சம்மந்தமான சளி, டிபி இந்த மாதிரி பல நோய்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த மருந்தை நம்ம மூலத்துக்கும் பயன்படுத்தலாம். நல்லா வேலை செய்யும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்